Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல BSc Perfusion Technology கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு எதை பத்தி படிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுல வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம், ஸோ அதுக்கு வந்துட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் லங்ஸ் பத்தி டீடைல்ஸா படிக்கிறது கோர்ஸ் தான் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு என்ன டியூரேஷன், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் சேலரிஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம கைக்கு எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிறதுலாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன டியூரேஷன் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ 1 இயர் பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்ன்ஷிப்க்கு போற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அது மட்டும் இல்லாம 12th நீங்க சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கும் இல்லைங்களா, அந்த கோர்ஸ் எடுத்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு 17 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டு இந்த கோர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் செக்டர்ல தான் நான் போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலுமே கண்டிப்பா நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சேலரிஸ் கொஞ்சம் அதிகமாவே தருவாங்க. ஸோ இல்ல நான் பிரைவேட்டா போய் ஒர்க் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரைவேட்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இப்போ கூட உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலுமே அப்ராட்ல இதை விடையே நிறைய வேகன்சிஸ் அங்க இருக்கு. ஸோ அங்க போனீங்கன்னா இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா அங்கதான் ஸ்கோப் அதிகம்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்துட்டு கவர்மெண்ட்ல வந்துட்டு நான் ஜாயின் பண்ணும் அதுக்கு வந்துட்டு ஃபீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 3000 தான் உங்களுக்கு இயர்லி வரும். ஸோ அது மட்டும் இல்லாம மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தனியா வந்துடும். இல்ல நான் பிரைவேட்ல போய் படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி 1 lakh மேலேயே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ரெண்டு இதுல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. செல்ஃப் பினான்ஸ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் கிடையாது. இந்த கோர்ஸ் எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் காலேஜ்ல தான் அவைலபிளா இருக்கு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல தான் வந்துட்டு இந்த கோர்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம 30 சீட்ஸ் தான் வந்துட்டு மொத்தமாவே இருக்கு இந்த கோர்ஸ்க்கு. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லங்ஸ் சம்மந்தமா இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு நீங்க தான் அசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ட்ரைனிங், அதாவது இப்ப நீங்க அசஸ் பண்றதுனால அது ட்ரைனிங் மாதிரி தான். அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க டாக்டராகவே ஒர்க் பண்ணலாம். ஸோ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுலயே எம்எஸ்சி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.